போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுல 10ஆம் வகுப்பு தரத்துக்கு கேள்வி கேட்க சொன்னா அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா நிறைய பேர் புகார் தெரிவிச்சாலும் டிஎன்பிசி அபிஷியல் மெம்பர் ஒருத்தர் குரூப் 4 தேர்வுல பாடத்திட்டத்திற்கு வெளியே ஏதாச்சும் கேள்வி கேட்டிருந்தா அதை ஸ்கிரீன்ஷாட்ல போடுங்கன்னு ட்வீட் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச தீர்வை சொல்லுறேன், எக்ஸாம் எழுதின எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. டிஎன்பிசிக்கு எழுத்துப்பூர்வமா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எந்தெந்த கேள்விலாம் சிலபஸ்க்கு வெளியே இருந்து கேட்டிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தேர்வு அறிவிப்பை மீறி எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தெளிவா மென்ஷன் பண்ணி தேர்வை ரத்து செய்யுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு முறையான பதில் டிஎன்பிசில இருந்து வரலனா ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. இதுல தேர்வு ரத்து செய்யணும், இல்ல மறு தேர்வு நடத்தணும், இல்லனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்கணும்னு மென்ஷன் பண்ணுங்க. டிஎன்பிசி உங்களுக்கு நியாயமான தீர்ப்பை கொடுக்கலாலும் கோர்ட் கட்டாயம் தீர்ப்பை கொடுக்கும். ஏன்னா ரீசெண்டா போன வருஷம் நடந்த நீதிபதி தேர்வுல ரிசர்வேஷன்ல குளறுபடி நடந்துச்சுன்னு அந்த ரிசர்வேஷன் மெத்தடையே திரும்பி ரீகன்சிடர் பண்ண சொல்லி ஹைகோர்ட்ல ஆர்டர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.